ஹரியானா காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாஜக தோல்வியடையும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 3 கட்டங்களாகவும், இதே 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இரு மாநிலங்களிலும் நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்த சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் இரு மாநிலங்களிலும் பாஜக தோல்வியடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் பாஜக ஆட்சியை இழந்து அங்கு காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி வெல்லும் என்று டைம்ஸ் நவ், நியூஸ் 24, சாணக்கியா, ரிபப்ளிக் தொலைக்காட்சி நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானாவில் பாஜக 22 முதல் 32 தொகுதிகள் வரை மட்டுமே பெறும் என்றும், டைம்ஸ் நவ்வும் 18 முதல் 24 தொகுதிகள் வரை மட்டுமே பெறும் என்று நியூஸ் 24, சாணக்கியாவும் ரிபப்ளிக் டிவியும் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளன. இதன் மூலம் ஹரியானாவில் 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜகவிடமிருந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றுகிறது. காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சியமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. சி ஓட்டர் மற்றும் இந்தியா டுடே நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் 90 தொகுதிகளை கொண்ட ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு பாஜக வெறும் 32 இடங்களை மட்டுமே பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது.